எனக்கு வந்து ஒரு 17 இயர்ஸா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ஒரு டபுள் டிகிரி முடிச்ச ஒரு ப்ரொஃபஷனல். அவள ஒரு 4 இயர்ஸ் இன் பிட்வீன்ல நான் சரியா பார்த்துக்க முடியல. ஒரு 2021, 2022 இந்த இயர்ல. அவ வந்து கரெக்ட்டா அந்த டைம் பீரியட்ல அவ லைஃப்ல அவ மீட் பண்ண நெறைய மனுஷங்களாலயும், நெறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், டிப்ரஷன் மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறா. ஒரு டிப்ரஷனோட எட்ஜுக்கு போய் தன் லைஃபே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டா. கரெக்ட்டா எப்படின்னே தெரியல. கரெக்ட்டா நான் அந்த மொமெண்ட்ல அவளுக்கு வந்து கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ண நாள்லருந்து அதுக்கப்புறம் ஒரு 2, 3 மந்த்ஸ் டெய்லி எனக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பா. ஒரு 3 மணி நேரத்துக்கு குறையாம பேசிட்டு தான் ஃபோன வைப்பா. 10 மணிக்கு என் ஹாஸ்டல் கேட் மூடிருவாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து என்ன மீட் பண்ணணும்னு வெளியில கூட்டிட்டு போறது, அவ பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்றது. எனக்கு அது வந்து ஒரு பாயிண்ட்ல என்னடா இது டெய்லி இந்த மாரி பண்றாளே! அப்டின்ட்டு இருந்துச்சு. பட் ஆனாலும் ஃப்ரெண்டுங்கிறதால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நானும் வந்து சரி, சரி ஓகேன்னு எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு இருந்துட்டுருந்தேன். ஆனா, கொஞ்ச நாள் முன்னாடி கூட அவ என்கிட்ட வந்து சொல்றா, "அன்னைக்கு நீ வந்து நான் என்னலாம் பேசினனோ அதெல்லாம் லிசன் பண்ணேன். நான் ஒரு மாதிரி லைஃபே முடிச்சுக்கலான்னு என் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கும்போது, நான் பேசுறதையும் காது குடுத்து கேட்கறதுக்கு ஒரு ஆளா நீ என் லைஃப்குள்ள வந்த. அதுக்கப்புறம் நான் என்னலாம் நெனச்சேனோ, அது எல்லாமே உன்கிட்ட ஷேர் பண்ண முடிஞ்சுது. தப்பா நான் யோசிச்ச எல்லா விஷயங்களையும் சரியான பாதையில இப்படி கூட யோசிக்கலான்னு நீ பேசின விஷயத்து மூலமா நான் கத்துக்கிட்டேன். என் லைஃபே இன்னைக்கு நான் ப்ராப்பரா ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கேன்னா, அதுக்கு நீ ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு என்ட்ட சொன்னா. நான் கூட யோசிச்சேன், நம்ம என்னடா பெருசா பண்ணோம்? அவ பேசுனத ஜஸ்ட் லிசன் பண்ணோம். ஃப்ரெண்டுன்னு தானே. அப்படிதான் நெனச்சேன். ஆனா, நான் ரீசென்ட்டா படிச்ச என்னோட புக்கு மூலியமா அதில வந்த கதை மூலியமா, நம்ம பேசினது அவங்க வாழ்க்கையில இவ்ளோ தாக்கத்த கூட ஏற்படுத்தியிருக்குன்னு அவங்க ஏன் சொன்னாங்க? அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுது. அப்படி நான் படிச்ச புக்கோட பேரு தான் ரிலே ரேஸ். இத எழுதினவங்க பேரு ரமேஷ் லீலா சங்கர். வெளியிட்டவங்க எழிலினி பதிப்பகம். இது 5 ஷார்ட் ஸ்டோரீஸோட இருக்கிற ஒரு புத்தகம். இதில முதல் ஷார்ட் ஸ்டோரியோட பேரு தான் ரிலே ரேஸ். இந்த கதை பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான கேரக்டர்ஸ் வச்சு தான் இருக்கும். ஒண்ணு ரவி. இவர் வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவர். இன்னொருத்தர் வந்து பிரேம். அப்பதான் சென்னைக்கு வந்து ஏர்போர்ட்ல இறங்குற ஒரு பெர்சன். இந்த கதைக்களம் ரவியோட வீட்ல இருந்து தொடங்குது. நம்ம வீட்லலாம் இப்ப அப்பா, அம்மா பேசிப்பாங்க இல்லையா? ஒரு சொந்தக்காரங்க ஃபங்ஷன்னா யார் போய் அட்டெண்ட் பண்றது? உங்க வீட்டு விசேஷம்னா நீயே போ. இல்ல நீ போ. யாராவது ஒருத்தர் போய் தானே ஆகணும். இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் தான் நம்ம வீட்லயும் இருக்கும். ரவியோட வீட்லயுமே இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் இருக்கு. அவரு ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்காருன்னா, ஏற்கனவே மொத நாள் அசைன் பண்ண ஒரு பிக்கப்ப வந்து லேட்டா போனதால, அவரோட ஓனர் கிட்ட செம்மையா திட்டு வாங்கியிருக்காரு. இன்னைக்கும் ஏர்போர்ட்டுக்கு லேட்டா போனோம்னா, கண்டிப்பா திட்டு தான் வாங்க போறோம். இனிமே நமக்கு சவாரியே குடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி நெறைய டென்ஷன் அவரோட மைண்ட்ல ஓடிட்டுருக்கு. ஏர்போர்ட்ல யார கூப்பிடணுமோ அவருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. எதிர்ல பேசின பெர்சன், "தம்பி நீங்க என்னனாலும் பிரச்சனை இல்ல. பொறுமையா வாங்கன்ற" மாரி ஒரு பதில் வருது. இத கேட்டோனே அவருக்கே ஒரு திருப்தி. டைமுக்கு ஏர்போர்ட்டுக்கும் போயிடுறாரு. அங்க போயிட்டு அந்த யாரு கிளையன்ட்டோ அவங்களுக்கு கால் பண்றாரு மறுபடியும். அவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க வண்டிய பார்க் பண்ணிட்டு வாங்க. பார்க்கிங் சார்ஜ்லாம் பே பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம்" அப்படின்னு கூப்பிடுறாரு. ரவியும் வண்டிய விட்டுட்டு அங்க போய் பார்த்தா, யார் அவர் பிக்கப் பண்ணணுமோ, அவர் வந்து ரொம்ப இளமையான ஒரு பெர்சனா தான் இருக்காரு. "டைம் ஆகுது போலாம் சார்னா" கூட, "இல்ல, இல்ல ஒரு காஃபி சாப்பிட்டு போறதுல என்ன வந்துற போது, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது, அந்த காஃபி ஷாப் ஓனர் கிட்ட போயிட்டு, "வந்த உடனே ஒரு நல்ல வரவேற்பா இருந்துச்சு உங்க காஃபி" அப்படின்னு ஒரு கிராட்டிட்யூட குடுத்துட்டு வராரு. இந்த ரவிக்கு இதெல்லாம் பார்த்தோனே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன சாதாரண விஷயத்தெல்லாம் இந்த மனுஷன் போய் போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரே! என்ன மாதிரி கேரக்டரா இருப்பாரு? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவங்க கார்ல டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு ரொம்ப வழிஞ்ச மாதிரி, "நீங்க ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாரு அந்த பிரேம். அதாவது அந்த கார்ல வந்த கஸ்டமர். அதுக்கு உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட், "சார் இது யூனிஃபார்ம் சார்" அப்படின்னு சொல்றாங்க. அவரும் உடனே வழிஞ்சுக்கிட்டு, "என்னதான் யூனிஃபார்மா இருந்தாலும் அத நீங்க அழகா மேட்ச் பண்ணி அதுக்கு ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்கல்ல, சூப்பர் தான்" அப்படின்ற. அதுக்கு உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட், "சார் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்" அப்படின்னு சொல்லி செம்மையா ஒரு பல்பு குடுத்துருவாங்க. அங்கேருந்து எல்லாருமே அதுக்கு சிரிச்சு ரியாக்ட்டும் பண்ணிருவாங்க. அவர் அதோட நிறுத்துனாரா? அதான் கிடையாது. அங்க போற வர எல்லாருக்கும் டோர் ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்றது. ஒரு வயசான கப்புள் அங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேக வேகமா போய் அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து குடுக்கறது, கதவ தொறந்து விடுறது.
அவர் யாருக்கு உதவி பண்ண போனாரோ, அவங்களே வந்து என்ன இவருக்கு தானா வந்து இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு பார்க்குற மாதிரி, நெறைய தானா போய் போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப இந்த கூட வந்த ரவிக்கு யாருங்க இந்த மனுஷன்? இந்த மாதிரி வேலையெல்லாம் ஹோட்டல்ல இருந்த மேனேஜ்மெண்ட் கிட்டயும் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் போயிட்டு பிரேம் மேல பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்றாரு. எங்களுக்கு இவரு இருக்கிறதே ரொம்ப நியூசன்ஸா இருக்கு. டிஸ்டர்ப் பண்ற மாரி, எதுக்கு என்னோட மனைவி மேல இவ்ளோ அக்கறையா இவரு நடந்துக்கிறாரு. இத மாரி நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு ரூம வந்து கீழ மாத்தி குடுத்துட்டோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவரும் இங்க பணம் கட்டி தான் இருக்காரு. எப்படி நைட் டைம்ல வெளியில அனுப்ப முடியும்லாம் கேட்கறாங்க. ஆனா, அவர் அத விடுறதா இல்ல. ரவி போன உடனே அங்க இந்த இந்த என்னலாம் பிரச்சனை நடக்குதுங்கிறத அவரால லைட்டா உணர்ந்துட முடிஞ்சுது. உடனே அவ்ளோ நேரம் அமைதியா நின்னுட்டு இருந்த பிரேம், நானே இங்கேருந்து காலி பண்ணிடுறேன். யாருக்கும் சிரமம் வேணான்னு சொல்லி, ரவி கிட்ட லக்கேஜ் எல்லாம் எடுக்க சொல்லி, ரவி கூட கிளம்பிடுறாரு. வேற எங்கேயாவது போய் நடுராத்திரில ரூம் எடுக்கவும் முடியாது. எதுவுமே பேசாம கார்ல அமைதியாவே வந்துட்டுருக்காரு பிரேம். ரவி என்ன பண்றாரு, இந்த டைம்ல வேற எங்கேயா கூட்டிட்டு போறதும் சரியா இருக்காதுன்னு, தான் வீட்ல தான் யாரும் இல்லல்ல, அவர் வீட்டுக்கே அவர கூட்டிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போனவரு ஒரு வார்த்தை எதுவுமே பேசவே இல்ல. அமைதியாவே இருக்காரு. அவரோட ஒரு பெட்ரூம்ல போய் படுக்க சொல்லி ரவி எவ்வளோ வற்புறுத்தியும் அவர் போகவே இல்ல. நான் வந்து இங்கேயே இருந்துக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு, அங்கேருந்து ஒரு சோஃபால நல்லா கால நீட்டி போட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறாரு. லைட்ட நிறுத்திட்டு 2 பேரும் உட்காந்துட்டே இருக்காங்க. 2 பேரும் தூங்குன மாதிரி அந்த கதையில எதுவும் மென்ஷன் பண்ணல. காலையில எந்திரிச்சு திரும்ப அவர ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணோம். ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ற வரைக்கும் மனுஷன் அமைதியாவே தாங்க இருந்தாரு. எப்பயுமே பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கவரு, ஏர்போர்ட் ரீச் ஆகுற வரைக்கும் அமைதியாவே இருக்காரு. ரவியால அந்த பொறுமை காக்க முடியல. "ஏன் சார் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? நீங்க போய் போய் எல்லார்கிட்டயும் பேசினதாலயும், வழிஞ்சதாலயும் தானே இவ்ளோ பிரச்சனை வந்துருச்சுன்னு" வாய விட்டே கேட்டுடுறாரு. அதுக்கு அவ்ளோ நேரம் அமைதியா இருந்த பிரேம், டக்குன்னு ஒரு மாரி ஷார்ப்பா அவர பார்த்துட்டு, ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு, "ரவி, நீங்க எல்லாத்தையுமே குடுக்குறவங்க சைட்லேருந்து பார்க்கறதால, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து செயற்கையா தெரியுது. ஆனா, ரிசீவிங் எண்டுன்னு ஒண்ணு இருக்கு. யார் இதெல்லாம் ரிசீவ் பண்றாங்களோ, அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அந்த நாள் ரொம்ப மோசமா இருந்திருக்கலாம். இல்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கலாம். அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்றது, "நீங்க நல்லா இருக்கீங்க பார்க்கறதுக்கு. நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க." இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் சொல்லும்போது, அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஹோப்பா இருக்கும். அந்த நாளே அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. எப்பயுமே குடுக்குறவங்க இடத்துலேருந்து, ரிசீவிங் எண்ட்லேருந்து பார்த்தா தான், எதுக்காக அந்த விஷயம் அவங்களுக்கு அவ்ளோ இம்பார்ட்டண்ட்டா இருக்குன்னு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு அந்த ஃபுல் எனர்ஜியோட திரும்ப ரெஃப்ரெஷிங்கா இறங்கி ஏர்போர்ட்ல நடந்து போக ஆரம்பிச்சுருவாரு. ஆஸ் யூசுவல் யாரெல்லாம் பார்க்குறாரோ எல்லார்கிட்டயும் அவரோட பெரிய ஸ்மைலோடையும், எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுறதோடையும் திரும்ப ஏர்போர்ட்குள்ள போயிருவாரு. எப்படி அவர் வந்தாரோ திரும்பவும் அதே மனநிலையோட அங்க போயிருவாரு. அப்படியே ரவிக்கு பயங்கரமா பலார்ன்னு ஒண்ணு அரைஞ்ச மாரி இருக்கும். கண்ண மூடிட்டு இருந்த மனுஷன் ஏதோ கண்ண தொறந்து விட்ட மாரி, இப்படி கூட யோசிக்கலாமான்னு ரவி அந்த மொமெண்ட்ல இருந்து அவர் மைண்ட்ல அத ஓட்ட ஆரம்பிச்சுருவாரு. ஏர்போர்ட்லேருந்து வண்டி எடுப்பாரு. வீட்டுக்கு போற வழியில ஃபுல் ரோட் பிளாக். எங்க பார்த்தாலும் டிராஃபிக்கு. வண்டி நகரவே முடியாது அப்படின்ட்டு இருக்கும். ரவிக்கு வந்து டக்குன்னு அவசரமா போற மாரி எந்த வேலையும் இல்ல. ஆனாலும் ஏதோ ஒரு மைண்ட்ல ஒரு எண்ண ஓட்டத்தோட அங்க நின்னுட்டுருக்காரு. அவர் மனசுல ஒரு யோசனை வருது. ஃபோட்டோ எடுக்கலாம். இத வந்து ஸ்டேட்டஸ் போட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தலான்னு டக்குன்னு ஃபோன் எடுத்து, அங்க நடந்த ரோட் பிளாக் எல்லாத்தையும் போட்டு, இன்னைக்கு இந்த ரோட்ல சரியா இந்த மொமெண்ட்ல வந்து ஒரே பிளாக்கா இருக்கு. தயவு செஞ்சு இந்த பாதைய யாரும் யூஸ் பண்ணாதீங்க. வேற மாற்று பாதையில போனீங்கன்னா, உங்க வேலை சீக்கிரமா முடியும். அவசரமா போறவங்க யாரும் இந்த வழிய சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு பதிவு ஒண்ணு போட்டுடுறாரு. அத போட்ட உடனே அவர் மனசு அவ்ளோ ஹேப்பியா ஃபீல் பண்ணுது. ஏதோ ஊருக்கே நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம்டா, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் மைண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுது. இதோட இந்த கதை வந்து முடிஞ்சிருது. எப்படி இருக்கு? ம், நல்லா இருக்கு. சைட் டிஷ் எதுவும் கொண்டு வரலையா? அதான் ஃபோன் வச்சிருக்கியே. நீ என்ன சொல்கிறியா? உங்கள் அம்மா சிப்ஸு, ஸ்நாக்ஸு ஏதாச்சும் சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். உன்கிட்டேருந்து நான் ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தா, நீ என்னன்னா கையை விரிச்சிட்டு வந்திருக்க. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் லூசு, கண்டிப்பாக. இவன் ரீல்ஸ் வீடியோவில் எது ஸ்டோரி வச்சுருக்க? ஏன்டா அவன் தான் வைக்க சொன்னான், நம்ம ஃப்ரெண்டு தானே. நீ வேற, இவன் தான் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கண்ணா. கிரிஞ்சா இல்லையா இதை பார்த்தா? இதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நீ ஷேர் பண்ணுறது தான் இவன்லாம் இப்படி பண்ணுறான். பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். சரி, உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லு. ஏன்? என்ன ஒரு 100 பேர் இருப்பாங்களா? சரி, 200 பேர்னே வச்சுக்க.
அவங்க எல்லார்கிட்டேயும் நம்ம டெய்லி போய் என்ன பேசிட்டா இருக்க போகிறோம்? இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் தான். அவங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டேயும் போய் உன்ன மாதிரியே சிடு சிடுன்னு இருக்க சொல்கிறியா? இப்போ என்ன, நான் சிடு சிடு இருக்கிறேன்றியா? கொடுக்குறவங்க பார்வையிலேருந்து, அதாவது இந்த வார்த்தைகளை அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே கொடுக்குறவங்க பாயிண்ட்லேருந்து மட்டும் பார்க்குறீங்க. அதை எதிர்பக்கத்துலேருந்து வாங்கிக்கிறவங்க பாயிண்ட்டை என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு வேளை இன்றைக்கி தான் என் வாழ்க்கையோட கடைசி நாள், இன்றைக்கி என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு சொல்கிறவங்க கிட்ட போய் வந்து, நீங்கள் இன்றைக்கி பண்ண இந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு, நீங்கள் வாழ்நாள் பூரா இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பண்ணணும், இல்லை நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறதுல அவங்களோட லைஃப் ஃபுல் டர்ன் அரௌண்ட் 360 டிகிரிஸ் திரும்பி அவங்களுக்கு திருப்பி வாழலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம கொடுக்கறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோமே தவிர வாங்குறவங்க சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் வந்திருக்கு. அந்த மெசேஜை தான் இந்த கதை மூலியமாக சொல்லியிருக்கேன். இந்த ரிலே ரேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் வந்து இந்த ரிலே ரேஸ் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அது வந்து எங்கே போய் சேருதுன்றதை பார்க்கக்கூடாது. பட் ஆனால் கொடுக்கறது நம்மளோட கடமை, ஒவ்வொருத்தரோட கடமை அப்படின்ற மாதிரி. எனக்கு எழுதுறதுல எல்லா ஜானரும் எழுத முடிஞ்சதுனாலும் இந்த நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிற விஷயங்களை மக்கள்கிட்ட விதைக்கணும். அப்போது அது குறிப்பாக வந்து இப்போ நம்ம பார்க்குற சொசைட்டி எடுக்கிற படங்களில் இருக்கிற வயலன்ஸ், அதுக்கு எதிராக வந்து நேர்மறை எண்ணங்களை எடுக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதில் ஒரு கதை தான் இந்த ரிலே ரேஸ். இன்னைக்கு என்னுடன் கதை நேரம்ல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த ஷார்ட் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஷார்ட் ஸ்டோரியோட சீக்கிரம் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.